இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அசாமில் வரும் 9ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. மாநிலத்தில் பாஜக தலைமையிலான ஆட்சியை மீண்டும் தக்க வைக்க என்டிஏ கூட்டணி தலைவர்கள் சுற்றி சுழன்று தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனர். ஆட்சியை கைப்பற்றும் நோக்கத்தில் காங்கிரஸ் தலைவர்களும் தேர்தல் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் அசாமின் ஹோஜாயில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்தார். அசாமில் பாஜக தலைமையிலான ஆட்சியில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. மத்திய மாநில அரசுகள் இணைந்து அசாமின் வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன. ஆட்சி கட்டிலிருந்து காங்கிரஸ் அகற்றப்பட்ட பின்தான் இங்கு அமைதி சாத்தியமானது. தற்போது அசாம் மட்டுமின்றி ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலங்களும் வளர்ச்சி பாதையில் பயணிக்கின்றன. வடகிழக்கை பற்றியோ அசாமை பற்றியோ காங்கிரசுக்கு எப்போதும் அக்கறை இருந்ததில்லை. அவர்கள் அனைத்து திட்டங்களிலும் ஊழல் செய்வதோடு பொய் பேசுவதை அவர்களின் வாடிக்கை. மக்கள் நலன் பற்றி காங்கிரசாருக்கு அக்கறை இல்லை. அவர்களை பொறுத்தவரை 2 குடும்பங்கள் மட்டுமே நன்றாக இருக்க வேண்டும். ஒன்று டெல்லியில் உள்ள அவர்களின் ராயல் ஃபேமிலி, இன்னொன்று அசாமில் உள்ள காங்கிரஸ் தலைமையின் குடும்பம். பல்வேறு ஊழல்களில் சிக்கி ஒட்டுமொத்த குடும்பமும் ஜாமீனில் வெளியே சுற்றி வரும் நிலையிலும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதிலேயே அவர்கள் குறியாக உள்ளனர். அவர்களுக்கு சாதாரண மக்களின் தேவை என்னவென்றே தெரியாது. சூரிய சக்தி மின்திட்டத்தை செயல்படுத்தியதில் அசாம் மக்கள் நாட்டுக்கே முன்னோடியாக விளங்குகின்றனர். சோலார் பேனல் அமைத்த ஒவ்வொரு வீட்டிற்கும் 80,000 ரூபாய் மானியம் வழங்கப்பட்டுள்ளது. அசாம் மக்களின் அனைத்து தேவைகளையும் டபுள் என்ஜின் அரசு நிறைவேற்றி தந்துள்ளது. ஆனால் ராணுவ வீரர்களின் தியாகத்தை கூட காங்கிரசார் போற்றவில்லை. அதற்கு மாறாக அவர்களை அவமதித்தனர். என் மீதான காழ்ப்புணர்ச்சியில் என்னை அவமதிப்பதாக எண்ணி நம் வீரர்களின் தியாகத்தை கொச்சைப்படுத்தினர். இவர்களை மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள். பெண் சக்தியை போற்றும் வகையில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு பற்றி சட்டம் இயற்றவே பார்லிமெண்ட் சிறப்பு கூட்டம் கூட்டப்பட உள்ளது. இதன் மூலம் பெண்களுக்கான அதிகாரம் மேலும் வலுப்படும். சட்டசபை பார்லிமெண்டில் பெண்களுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும். ஆனால் இந்த விஷயம் பற்றி எதிர்க்கட்சிகள் தேவையற்ற வதந்திகளை பரப்பி வருகின்றனர். மக்கள் தொகையை சிறப்பாக கையாண்ட மாநிலங்கள் தொகுதி மறுசீரமைப்பில் எந்த பாதிப்பையும் சந்திக்காது. அனைத்து மாநிலங்களின் நலனும் பாதுகாக்கப்படும். இது பற்றி எதிர்க்கட்சிகள் தேவையற்ற பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளன. வடகிழக்கு மற்றும் அசாமின் வளர்ச்சிக்கு பாஜகவை மக்கள் மீண்டும் ஆதரிக்க வேண்டும் என பிரதமர் மோடி பேசினார்.